ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சிறகுகள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். சண்டே சாயந்தரத்துலேருந்து நான் விலாக் எடுத்திருக்கேன். இங்கே பெங்களூரில் இப்போ லாஸ்ட் 1 வீக் சரியான மழை. இப்போ 2 நாளாக துணி காய போட்டு இன்றைக்கி தான் கொஞ்சம் வெயில் போட்டிருக்கு. அதுவும் லைட்டாக ரொம்ப வெயில் இல்லை, சும்மா லேசான வெயிலாக இருந்தது. ஸோ அதனால் ஒரு வழியாக 2 நாள் காயாத துணியை இப்போ காய போட்டு எடுத்தாச்சு. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு சைடு லாஸ்ட் வீக் ரொம்ப மழை இருந்ததில்ல, அதோட சாரல் இந்த பக்கம் கொஞ்சம், அதனால் ரொம்ப க்ளவுடியாக தூறல் போட்டுக்கிட்டே ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு. அதனால் நான் துணி கொண்டு காய போடுவேன், திருப்பி மழை வந்துடும், திருப்பி எடுத்துகிட்டு போய் வைப்பேன், திருப்பி கொஞ்சம் வெயில் போடுற மாதிரி இருக்கும், திருப்பி எடுத்துகிட்டு காய போடுவேன், திருப்பி மழை வந்துடும். இப்படியே இருந்துச்சு ஒரு 2 நாளாக. ஸோ இன்றைக்கி தான் கொஞ்சம் நல்லா இருக்குது, ரொம்ப வெயில் இல்லாமல் நார்மலாக இருக்குது. ஸோ காலையிலே துணியெல்லாம் காய போட்டுட்டு இப்போ எடுத்துகிட்டு போகலாம். இங்கே ஒரு பட்டன் ரோஸ் அழகாக பூத்துருக்கு. இது ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி பூக்கும். இப்போ நம்ம துணியெல்லாம் எடுத்துகிட்டு கீழே வந்தாச்சு. சம்யுவும் அவங்க அப்பாவும் மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, ரொம்ப மழையாகவே இருந்துச்சு அப்படிங்கிறனால அந்த லாஸ்ட் 1 வீக்காக அவ்வளோவா நான் வெஜிடபிள்ஸ் வீட்டில் இருந்ததை வச்சே மேனேஜ் பண்ணியாச்சு. ஏன்னா வெளியில் போகவே முடியலை, காலையிலேருந்து சாயந்தரம் நைட்டு வரை மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ இந்த மரவள்ளி கிழங்கு சீசன், எங்கே பார்த்தாலும் மரவள்ளி கிழங்கு நிறைய விற்றுட்ருக்காங்க. இது யஷ்வந்த்பூர் மார்க்கெட்டுக்கு தான் சம்யுவும் இவங்க அப்பாவும் போயிட்டு காய்கறிகள் எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அங்கே, ரேட்டும் கம்மியாக இருக்கும். நான் ஆல்ரெடி ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த எல்லா காய்கறிகளையுமே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும், அதாவது வைக்க வேண்டிய இடத்துல. இந்த ரேக்கில் கீழே சின்ன வெங்காயம் போட்டு வச்சுருந்தேன். சின்ன வெங்காயம் காலி ஆயிடுச்சு, அதனால் இப்போ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதனால் இப்போது அந்த பழைய பேப்பர் எடுத்துகிட்டு இப்போ சின்ன வெங்காயம் எல்லாம் இதில் போட்டுக்கலாம். இங்கே சின்ன வெங்காயம் முன்னாடி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவ்வளோவாலாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ கிடைக்கிது, பட் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இங்கே பெரிய வெங்காயம் நல்ல தாராளமாக கிடைக்கும். எப்படின்னா, இப்போ பெரிய வெங்காயம் ஒரு 20 ரூபா அப்படின்னா, சின்ன வெங்காயம் ஒரு 80 ரூபா இருக்கும் கிலோ. அவ்வளோக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் சாம்பார், சட்னி, துவையல் இதுக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக 1 கிலோ அந்த அளவுக்கு வாங்கிக்குவேன். ஸோ இப்போ இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இது கொப்பரை தேங்காய், ரவா லட்டு பண்ணுறதுக்காக தீபாவளிக்கு வாங்கினது. ரவா லட்டு பண்ணவே இல்லை, அதனால் அந்த தேங்காய் அப்படியே இருக்குது. இப்போ மேலே உருளைக்கிழங்கு, பூண்டு, வெங்காயம் இது போட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஃப்ரூட்ஸ் ஏற்கனவே இருந்த ஃப்ரூட்ஸ் இது. இப்போ மெயினாக இப்போ பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு ஷார்ட் பிரேக்குக்கெல்லாம் ஃப்ரூட்ஸ் தான் வச்சு விடணும். நான் ஃப்ரூட்ஸ் தான் வச்சு விடுவேன். எங்கள் ஸ்கூல்லையும் அவ்வளோவா மற்ற இது பண்ண மாட்டாங்க, ஃப்ரூட்ஸ் தான் கொண்டு வரணும்னு சம்பளத்துக்கெலாம் சொல்லியிருக்காங்க. அதனால கொஞ்சம் அந்த 1 வீக்குக்குள்ளே அது மொத்தமாக வாங்கி வச்சுருக்கோம். ஸோ ஆப்பிள் நான் மோஸ்ட்லி டெய்லி வச்சு விட்ருவேன். ஏன்னா இப்போ ஆப்பிள் சீசன். 1 கிலோவே 100 ரூபா தான். கொஞ்சம் நல்லா இருக்கிறது 120 ரூபா. இன்னும் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா இது ரேட் மாறிடும், 200க்கு மேலே போயிடும். அதனால் சீசனில் கம்மியான ரேட்டில் கிடைக்கும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் டெய்லி இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஆரஞ்சு. ஆனால் இந்த சீசனில் ஆரஞ்சு சாப்பிடக்கூடாதான், ஏன்னா கோல்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பசங்களுக்கு வேறு என்ன ஃப்ரூட்ஸ் கொடுக்குறது, மாற்றி மாற்றி இப்படி ஏதாவது கொடுத்தா தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆரஞ்சு, அப்புறம் 2 பப்பாயா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். ஸோ கொத்தமல்லிக்கு காம்பு எப்போதும் நறுக்கி வச்சுருவேன். ஏன்னா காம்போடு வச்சோன்னா எனக்கு எதுவும் அணுங்கிற மாதிரி இருக்குது. அதனால இந்த காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு இது அப்படியே உள்ளே கவரில் போட்டு வச்சிட்டோன்னா நமக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்குது மேலே. ஆனால் உள்ளே நிறைய அணுங்கி போயிருக்குது. அதெல்லாமே நம்ம எடுத்துகிட்டு வச்சோம்னா கொஞ்சம் இந்த கொத்தமல்லி கொஞ்சம் நாளைக்கு வரும். அப்படியே நம்ம வச்சிட்டோம்னா மறுநாளே இது எல்லாமே கருப்பாயிருது. நம்ம வெயில் இருக்கிற பகுதியில் இருக்கோம் அப்படின்னா இதை கழுவிட்டு நம்ம காய வச்சு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே ஏற்கனவே கூலிங்காக இருக்குது. இதை கழுவி காய போட்டு வச்சோம் அப்படின்னா மறுபடியும் சீக்கிரமாகவே அணுங்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை இப்படியே ஒரு நியூஸ் பேப்பர் விரித்து அதில் காய வச்சிடலாம். அப்புறம் புதினாவும் சேம் அதே மாதிரி தான். வெளியில் பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஆனால் உள்ளே இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு வைக்கலாம். நமக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆஞ்சிட்டு வைக்கலாம். எனக்கு இப்போ கொஞ்சம் இருட்டாயிருச்சு, எனக்கு பசங்களுக்கு ஹோம்ஒர்க் வேறு நான் பண்ண வைக்கணும். அதனால் நான் சும்மா இந்த மாதிரி மட்டும் அந்த காம்பு பகுதிகள் மட்டும், அந்த அழுகி போன மாதிரி கருப்பாக இருக்கிற இடங்களை மட்டும் இப்படியே கட் பண்ணிவிட்டு இதையுமே நியூஸ் பேப்பரில் காய வச்சுட்டு அப்படியே தான் கவரில் போட்டு வைக்க போகிறேன்.
கழுவி வச்சோம்னா இதுவும் சீக்கிரமாகவே அழுகி போயிடும். இது சம்யுக்கு வந்து ஒரு 2 டேஸ் விட்டு பர்த்டே வருது, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ வந்து நியூஸ் பேப்பரில் வந்து 2யுமே காய வச்சுருக்கேன். கொஞ்சம் அந்த ஈரப்பதம் எல்லாம் போகவும் அதை வந்து பிளாஸ்டிக் பேக்கில் வந்து கட்டி வச்சுருவேன். பிளாஸ்டிக் பேக்கில் கட்டி வச்சா தான் எனக்கு ரொம்ப நாளைக்கு இருக்க மாதிரி இருக்குது. இப்போ வந்து பச்சை மிளகாய் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். ஸோ பச்சை மிளகாய் வந்து காம்பு எப்போதுமே நம்ம கிள்ளிட்டு தான் வைப்போம். காம்போடு வச்சோன்னா அது சீக்கிரமாகவே வந்து கெட்டு போயிடும். அதுக்கு வந்து ஒரு ஐஸ்கிரீம் பாக்ஸ் இருக்கும்ல, நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வச்சுருப்போம். அந்த ஐஸ்கிரீம் பாக்ஸில் கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு இப்போ மேலே ஃபுல்லாக இந்த பச்சை மிளகாயை வச்சுட்டு அதே மாதிரி மேலேயும் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். டிஷ்யூ இல்லைன்னா நம்ம நியூஸ் பேப்பர் கூட நம்ம வந்து கீழேயும் மேலேயும் மடித்து வச்சுக்கலாம். ஏன்னா இந்த ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அந்த தண்ணி சதன்னு இருக்கும்ல, அதை வந்து இந்த டிஷ்யூ எல்லாம் எடுத்துக்கும். கொஞ்சம் ஈரமாயிருச்சு அப்படின்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது வேறு பேப்பர் கூட நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எலுமிச்சம்பழத்தையும் இதே மாதிரி தான் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து நல்லா ரோல் பண்ணிவிட்டு வச்சிடணும். இந்த மாதிரி வச்சோன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். டிஷ்யூக்கு பதிலாக நீங்கள் நியூஸ் பேப்பர் கூட யூஸ் பண்ணி சுற்றிட்டு வைக்கலாம். இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இருக்கிறோம் அப்படின்னா இதெல்லாமே வந்து ஒரு பாட்டிலில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் எல்லாமே வெளியில் வச்சோம்னா கூட அதுவும் ரொம்ப நாளைக்கு வரும். நான் வந்து இந்த மாதிரி போட்டு பேப்பரில் போட்டு கட்டிட்டு வச்சுருவேன். பாக்ஸ்லேயும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். என்னோடய ஃப்ரிட்ஜே வந்து ரொம்ப சின்னமாக, அதனால் நான் வந்து பாக்ஸாக ரொம்ப அடைஞ்சு வைக்க மாட்டேன். எல்லாம் இந்த மாதிரி கவரில் தான் வந்து கட்டி வைப்பேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து கருவேப்பிலையே இந்த மாதிரி ஒவ்வொரு இனுக்காக ஆஞ்சிட்டு இதையும் நான் வந்து கவரில் போட்டு வச்சுருவேன். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டீங்க வேண்டாம் அப்படின்னா நம்ம ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் வந்து நம்ம உருவிட்டு போட்டு வச்சோன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அது வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும், நல்லாயிருக்கும். நான்லாம் ஊருக்கு போயிருக்கும்போது அப்படி தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அம்மா வீட்டிலேருந்து நிறைய கருவேப்பிலை உருவிட்டு வந்து பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். அது ரொம்ப நாளைக்கு வரும் அந்த மாதிரி பண்ணோன்னா. அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவர் தான் வந்து நாளைக்கு நான் 65 பண்ணி பசங்களுக்கு ஸ்கூலுக்கு வச்சு விட போகிறேன். ஸோ அதையும் மேலே உள்ள அந்த காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போது இருக்கிற எல்லா காயையும் வந்து கவரில் போட்டு வைக்க போகிறேன். நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோடய ஃப்ரிட்ஜு சின்னங்கிறதுனால நான் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி கவரில் தான் போட்டு கட்டி வைப்பேன். அதனால் ஒரு பிளாஸ்டிக் பேக்கையுமே நான் வந்து விட மாட்டேன். ஏதாச்சும் என்ன வாங்கணும் அப்படின்னா அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ ஃப்ரிட்ஜுக்கு வந்து அது யூஸ் ஆகும். ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அதை வந்து தூக்கி போட்டுடலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி இப்போ எல்லா காய்களையுமே வந்து கேரி பேக்கில் வந்து போட்டு வச்சாச்சு. இப்போ பீட்ரூட் வந்து இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மேலே உள்ளதை வந்து அந்த இதெல்லாம் கட் பண்ணிட்டு வச்சோம்னா சீக்கிரம் அழுகி போகாமல் இருக்கும் அந்த மேலே உள்ள தண்டு. இதுக்கப்புறம் வந்து இப்போ எல்லாமே எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த சேனக்கிழங்கும் இந்த மரவள்ளி கிழங்கையும் வந்து அந்த வெங்காயம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் வச்சுருந்தோம்ல அது கூட வந்து சேர்த்து வச்சிடுறேன். இப்போ இது எல்லாமே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ இந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணணும். சம்யு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. வாங்கம்மா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த இருக்க குப்பை இதெல்லாம் எடுத்து அந்த இன்னொரு நியூஸ் பேப்பரில் போட்டு வச்சுச்சு. சம்டைம்ஸ் வந்து எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணும் சம்யு. வீடெல்லாம் பெருக்கி நீட்டாக வச்சு கொடுக்கும். சில நேரம் நான் பாத்திரமும் விலைக்கு தரேன் தாங்க அப்படின்னு சொல்லும். நான் தான் வந்து விட மாட்டேன். இல்லை வேண்டாம் விடுமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வீடு வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த இடத்தையும் இப்போ வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இது முடிச்சுட்டு இப்போ பசங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். ஹோம்ஒர்க் வந்து ஆல்ரெடி முடிச்சிட்டாங்க நேற்று. ஸோ இன்றைக்கி வந்து சம்ருத்துக்கு ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க இவிஎஸ்க்கு. ஸோ அதனால் வந்து கப்பல் பண்ணணுமா. எனக்கு வந்து கப்பல் சின்ன வயசில் நம்மலாம் விடாத கப்பலே இல்லை. நிறையா மழை வரும்போதெல்லாம் கப்பல் பண்ணி தான் அந்த மழை தண்ணியில் விட்டு விளாண்டுட்டு இருப்போம். ஆனால் இப்போ கொஞ்ச நாள் அந்த டச்செல்லாம் இல்லை. அதனால் வந்து மறந்து போச்சு, கப்பல் பண்ணுறதே எப்படின்னு மறந்து போச்சு. ஓரளவுக்கு கெஸ் பண்ணி இப்படியெல்லாம் பண்ணி சம்ருத்துக்கு ஐடியா கொடுத்து அவனை கட் பண்ண வச்சுட்டு, அவனுக்கு தெரியுமான்னு கேட்டால் அவனுக்கும் தெரியாதான். அப்புறம் கட் பண்ணி கொடுத்து இப்படி மடிடா அப்படி மடிடான்னு எல்லாம் சொல்லி கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்தா கடைசியில் கப்பலே வரவே இல்லை. அப்புறம் அவன்கிட்ட இருந்து நான் வாங்கி நானே ட்ரை பண்ணி மடித்து ஓரளவுக்கு கப்பல் மாதிரி வந்துருந்துச்சு. அது என்னவோ தெரில, அது முன்னாடிலாம் வந்து சின்ன பேப்பர் வச்சு அவ்வளோ ஈஸியாக பண்ணுவோம். நான் வந்து ஒருவேளை பேப்பர் வந்து அந்த ஸ்கொயர் ஷேப் வந்து ஈக்குவலாக எடுக்காமல் விட்டுட்டேன்னா என்னன்னு தெரில. அது வந்து அவ்வளோவா மடக்கிறதுக்கு வரவே இல்லை. அப்புறம் ஒரு வழியாக வந்து கப்பல் வந்துருச்சு. இதை வந்து இவன் அப்படியே அவனோட நோட்டில் வந்து ஒட்டணும். ப்ராஜெக்ட் வந்து அதுதான், தண்ணியில் வந்து போட்டு போகிற மாதிரி ப்ராஜெக்ட் வந்து பண்ண சொல்லியிருந்தாங்க. சம்ருத் வந்து உடனே நான் பண்ணதை பார்த்துட்டு, என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, இருங்க நான் போய் ஒரு புக் எடுத்துகிட்டு வரேன், அந்த புக்கிலையாவது நீங்கள் பார்த்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு புக் எடுத்துகிட்டு வந்தான். அதுக்குள்ளே நானே வந்து ஓரளவுக்கு பண்ணிட்டேன்.
அந்த பக்கம் சைட்லாம் வந்து கொஞ்சம் பிஞ்சு போன மாதிரி இருந்துச்சு. பிஞ்சு போன பக்கத்தெல்லாம் வந்து உள்ளே வச்சு அப்படியே ஒட்டலாம் அப்படின்ட்டு, நல்லா இருக்கிற பக்கத்தை மட்டும் வெளியில் வச்சுக்கலான்னு இப்படி ஒட்டடா அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்து சம்ரு வந்து போட்டில் போகிற மாதிரி வீடியோலாம் எடுத்து இப்போ வந்து ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த பேப்பரில் வந்து கீழே தண்ணி போகிற மாதிரி வெட்டி தாங்கம்மா அப்படின்னு சொன்னால், அந்த ப்ளூ கலர் வந்து இல்லை பேப்பரு. ஸோ இதுதான் இருந்துச்சு. சரின்னு இந்த பேப்பர்லேயே வந்து இப்படி சும்மா அப்படி அலை போகிற மாதிரி இப்படி கோணல் ஒரு பேப்பரில் வெட்டிட்டு நான் எல்லாம் கட் பண்ணி கொடுத்தேன். சம்ருத் வந்து அவன் ஒட்டினான் நோட்டில் எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த தண்ணி போகிற மாதிரி ஒட்டிட்டு இதுக்கு மேலே வந்து போட் ஒட்டணும். இது வந்து நான் ஸ்கூலில் போகிறேன். இதுதான் என் ஸ்கூலுக்கு ஸ்டோரி சொல்ல இருந்தாங்க. அதுக்கு அப்படி ஸ்டிக்கை பிடிச்சிட்டு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஆச்சுமா 2 cats ஒட்டு ஸ்டிக் 2 cats. ப்ரெட்டெல்லாம் எடுத்துகிட்டு போனியேங்க. ஃபஸ்ட்டு 2 cats, அப்புறமாட்டிக்கு 1 monkey, அப்புறமாட்டிக்கு ப்ரெட்டு இங்கே கொண்டு வந்து. இது வந்து 2 days முன்னாடி சம்யுக்குள்ள ப்ராஜெக்ட்டு ஸ்டோரி டெல்லிங் வந்து இருந்துச்சு சம்யுக்கு. அதுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து அந்த ஸ்டோரி நேம் வந்து 2 cats 1 monkey. அதனால் இந்த கேட்ஸ் எல்லாம் நாங்களே தான் ஒட்டினோம். கேட் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே வந்து காட்டன் வச்சு ஒட்டிட்டு இந்த மங்கி மாதிரியெல்லாம் வரைஞ்சிட்டு ஸ்டிக் பிடிக்கிற மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து ஒட்டிட்டு அவளுக்கு கொடுத்தோம். அவள் ஸ்டோரி சொல்லும்போது அதை கையில் வச்சுட்டு அவள் சொல்லணும். அதோட வீடியோஸ் இருக்குது. நான் வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். சம்ருத்தோட ப்ராஜெக்டும் முடிஞ்சிருச்சு. இப்போ டைம் வந்து 7:30 கிட்ட ஆயிடுச்சு. சாப்பாடு வந்து எல்லாமே மத்தியானம் செஞ்சது இருந்தது. நான் வந்து அன்றைக்கி முட்டை குழம்பு தான் வந்து மத்தியானம் வச்சுருந்தேன். எங்கள் அத்தை வந்து கொஞ்சம் மட்டன் குழம்பு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ முட்டை குழம்பு மட்டன் குழம்பு இருக்குது. இங்கே ரைஸ் வந்து கொஞ்சமாக இருக்குது. இந்த ரைஸ் வந்து கொஞ்சம் பத்தாது. அதனால நான் வந்து ராகி களி வந்து பண்ண போகிறேன். ராகி களி வந்து ரொம்ப நாளாச்சு பண்ணி, அதனால சரி அதை இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு. அதுவும் இந்த முட்டை குழம்பு இந்த மட்டன் குழம்புக்கெலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த ஒரு டம்ளரில் 1 டம்ளருக்கு தான் வந்து ராகி மாவு போட போகிறேன். 1 டம்ளர் மாவுக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ மாவை பொறுத்து தான் வந்து நீங்கள் தண்ணி சேர்க்குறது. இது வந்து நானே வீட்டில் அரைச்ச மாவு, அதனால எனக்கு 2 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்குது. சில நேரம் கடையில் வாங்குறதா இருந்தால் தண்ணியோட அளவு வந்து குறைச்சிக்கலாம். இப்போ இந்த தண்ணி வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வச்சுட்டேன். இப்போ ஒரு டம்ளரில் ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இந்த ராகி மாவு போட்டுட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை வந்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இங்கே ஸ்டவ்வில் வந்து தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியில் வந்து ஊற்றிடணும். இப்போது ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஊற்றினோன்னா இந்த மாவு வந்து போட்டதுக்கப்புறமா நமக்கு வந்து இந்த கட்டியாக உருண்டையாக கட்டியாக இருக்கும். உள்ளே வேகாமல் அந்த மாதிரி இருக்கும். அது எல்லாமே வந்து கொஞ்சம் அவாய்ட் ஆகும் இந்த மாதிரி பண்ணோன்னா. இப்போ வந்து இந்த தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நான் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுப்பேன். சிலர் வந்து உப்பு போட மாட்டாங்க. எனக்கு வந்து உப்பு போட்டால் தான் பிடிக்கும். அதனால் நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ தண்ணி வந்து இந்த மாதிரி நல்லா மலன்னு கொதிக்கணும். இப்போ கொதிக்கும்போது இந்த 1 டம்ளர் மாவை வந்து இதில் போட்டுடலாம். அப்படியே ஒரே இடத்துல அப்படியே கொட்டிட வேண்டியதான். இதை வந்து மிக்ஸ் பண்ணிலாம் விடணும்னு தேவையே இல்லை. இதை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா இதுலேயே வந்து கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். அதுக்கு இடையில வந்து நம்ம கரண்டி வச்செல்லாம் கிண்ட தேவையே இல்லை. ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்ப்போம். இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா கொதிச்சிருக்கு. நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து நான் வீட்டில் அரைச்ச மாவு, அதனால தண்ணி வந்து 2 டம்ளர் ஊற்றுனேன். நீங்கள் கடையில் வாங்கினீங்க அப்படின்னா 1.5 டம்ளர் ஊற்றுங்க. அதில் இருந்து கொஞ்சம் தண்ணி வந்து வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ 2 டம்ளர் நான் ஊற்றிருக்கேன் இல்லையா, இதுலேருந்து கூட நீங்கள் கொஞ்சம் தண்ணியை இருத்து வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டும் போதே உங்களுக்கு தெரியும். ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா நம்ம இருத்து வச்சுருக்க தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் இதில் வந்து நான் தண்ணியை வந்து இருத்துக்கல. ஏன்னா எனக்கு தெரியும் இந்த மாவு வந்து எவ்வளோ தண்ணி வந்து பிடிக்கும் அப்படின்னு. நான் வீட்டில் அரைச்சிங்கிறனால அடிக்கடி செய்கிறனால எனக்கு தெரியும். இதே கடை மாவாக இருந்தால் 1.5 டம்ளர் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். 2 டம்ளர் ஊற்ற தேவையில்லை. இப்போ இதெல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த வெள்ளையாக தெரியுது இல்லை மாவு, இதெல்லாம் வந்து தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா அடுப்புலேயே வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். கை வந்து கொஞ்சம் வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம ரெகுலராக செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து ப்ராக்டிஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு இதெல்லாம் நல்லா வலிச்சு விட்டுட்டு இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லா வலிச்சு விட்டுட்டு இதை வந்து இப்படியே ஒரு மூடி வச்சு
இதுவும் வந்து ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் வரை இப்படியே இருக்கட்டும். லோ ஃப்ளேமில் தான் இருக்கட்டும். ஏன்னா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வேக வைக்கும்போது கரெக்டாக எல்லாமே ஈவனாக நல்லா வெந்திருக்கும். இப்போ இதை நல்லா வலிச்சு விட்டுட்டு இப்போ ஒரு மூடி வச்சு மூடிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் விட்டு ஸ்மெல் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். நல்லா கமகமன்னு ஸ்மெல் வந்துடும். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து லைட்டாக கையில் வந்து தண்ணி தொட்டுட்டு இந்த மாவை தொட்டு பார்த்தோன்னா தெரியும். கையில் வந்து ஒட்டாமல் இருக்குன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இதையும் வந்து லேசாக ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ ஏதாவது கட்டிகள் இருந்தால் கூட இதிலே வந்து உடஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த பிளேட் காய் கட்டர் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உருட்ட வராது அப்படின்னா குண்டா மாதிரி ஏதாவது ஒரு சட்டி எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த களியை போட்டு உருட்டிக்கலாம். ஸோ எனக்கு வந்து கையில் இந்த மாதிரி உருட்டி வந்து ப்ராக்டிஸ் வந்துருச்சு. இது வந்து நல்லா சூடாக பண்ணால் தான் வந்து நல்லா இருக்கும். அந்த சூடோடையே வந்து கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்தோன்னா களி வந்து அழகாக உருண்டையாக வந்துடும். ஒரு சிலருக்கு வந்து இந்த உருண்டை பிடிக்க வரலை அப்படின்னா ஒரு கிண்ணத்தில் எடுத்து இந்த மாதிரி ஒரு குண்டான் கிண்ணம் எடுத்து அதில் போட்டு இப்படி நம்ம சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா அந்த உருண்டை ஷேப்புக்கே வந்துடும். இப்போ இன்னும் கொஞ்சம் மாவு இருந்துச்சுல்ல, அதையும் எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். ஸோ 2 இது வரும். அந்த 1 டம்ளர் போட்டோன்னா நமக்கு 2 களி வந்து தாராளமாக கிடைக்கும் பெரியவங்க சாப்பிட்றதுக்கு. இது மிச்சம் ஆச்சுன்னா கூட நம்ம மறுநாளைக்கு வச்சுருந்து கரைச்சிட்டு நம்ம கூழ் எப்படி குடிப்போம் அந்த மாதிரி கூட குடிச்சிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். மிச்சம் இருக்கிறதுல வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு மறுநாள் கூழ் கரைச்சி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ சூப்பராக வந்து ராகி களி ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் வந்து இந்த மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, கீரை குழம்பு, மசாலா அரைச்சி ஊற்றி வைக்கிற குழம்பு, கருணக்கிழங்கு குழம்பு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவாட்டு குழம்பு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதெல்லாம் போக கொஞ்சம் ரைஸும் குழம்பு மட்டும் மிச்சம் இருந்துச்சு. அதை அங்கே வச்சுருக்கேன். பாத்திரம்லாம் சிங்கில் அள்ளி போட்டாச்சு. இப்போ வந்து இது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிடணும். நான் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை தான் இந்த பர்னர்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணுவேன். மற்ற நாள் வந்து இந்த அடுப்பை துடைக்கும் போது சேர்த்து அந்த துணியிலே வந்து துடைச்சி விட்ருவேன். ஸோ நான் ஸ்பெஷலாக துடைக்கிறதுக்கு வந்து வேறு லிக்யூட்ஸ் எல்லாம் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. முன்னாடியெல்லாம் வந்து மிஸ்டர் மசில்லாம் வந்து யூஸ் பண்ணேன். இப்போ வந்து விம் ஜெல்லிலே வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன். அதுவே நல்லா தான் இருக்குது. அதனால இப்போ கொஞ்சமாக விம் ஜெல் போட்டுட்டு இதெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். ஸோ சுற்றி இந்த ஸ்டவ்வு அந்த பக்கம் இருக்கிற டைல்ஸு அது எல்லாமே நல்லா இந்த விம் ஜெல்லை வச்சு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு ஈர துணி எடுத்து அதெல்லாமே வந்து தொடச்சி எடுத்துருவேன். ஸோ அப்போ வந்து ஈஸியாக இருக்கும். டெய்லி இந்த மாதிரி நைட்டு பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நான் மோஸ்ட்லி பண்ணிடுவேன். எப்போயாச்சும் ஒரு நாள் ஏதாவது உடம்பு சரியில்லையோ இல்லை வேறு எங்கேயாவது போய்ட்டு ரொம்ப நைட் வந்துட்டோம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நைட் வந்து நான் துடைக்காமல் படுத்துருவேன். மறுநாள் வந்து க்ளீன் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி டெய்லி வந்து தொடச்சி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும் கிச்சனும். மறுநாள் காலையில் எந்திரிச்சு வந்து பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். வேலை செய்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் ஸ்டவ் வந்து தொடச்சிட்டேன். இப்போ அதே அந்த ஈர துணியில் இந்த பர்னர்ஸ் எல்லாமே தொடச்சிட்டு மாட்டி வச்சுக்கலாம். ஏன்னா எப்போதும் டெய்லி நம்ம வந்து இந்த இதெல்லாம் கழுவி மாட்டுறோம் அப்படின்னா அதெல்லாம் கஷ்டம். அதனால வாரத்துக்கு ஒரு வாட்டி கழுவிட்டு டெய்லி வந்து இந்த மாதிரி தொடச்சிட்டு வச்சிட்டோன்னா அதில் இருக்கிற அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போயிடும். ஸோ காலையில் வந்து நமக்கு வேலை செய்கிறதுக்கும் பார்க்குறதுக்கும் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸ்டவ் பார்க்குறதுக்கும். இப்போ ஸ்டவ்வெல்லாம் தொடச்சிட்டு இந்த சைடு உள்ள ரேக் அந்த இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த ஸ்டீல் ஸ்டாண்டையும் இந்த பக்கம் எடுத்து வச்சுட்டு அதையும் நான் வந்து லைட்டாக தொடச்சி விட்டுறேன் அந்த இடத்தையும். அந்த ஸ்டீல் ஸ்டாண்ட்லாம் வந்து நான் லாஸ்ட் வீக்கு தான் வந்து ஃபுல்லாகவே நான் கழுவிட்டு வச்சேன். ஸோ அப்பப்போ வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அந்த டைல்ஸையும் துணி வச்சு தொடச்சிட்டு இந்த ஸ்டீல் ஸ்டாண்டெல்லாம் வந்து லைட்டாக துணி வச்சு தான் துடைக்கிறேன். நான் ஏற்கனவே போன வாரம் தான் வந்து நல்லா கழுவிட்டு காய வச்சு எடுத்து வச்சேன். அதனால இப்போ லைட்டாக தொடச்சிட்டு மட்டும் வச்சுட்டு இது எல்லாமே மேலே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்பப்போ இந்த மாதிரி பண்ணணும். ஏன்னா எனக்கு வந்து கிச்சன் வந்து ரொம்ப சின்ன கிச்சனாக அதனால வந்து எனக்கு வைக்கிறதுக்கு இடமே பத்தாது. அதனால இந்த மாதிரி ஸ்டீல் ரேக்கு அது இது வாங்கி சின்ன சின்னமாக அரேஞ்ச் பண்ணி அதிலே அப்படியே மேனேஜ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதிலே வந்து இது சப்பாத்தி கட்டை அப்புறமா வந்து அந்த இடிக்கிற கல் இது எல்லாமே அந்த சைடு வச்சுருவேன். ஸோ இந்த பக்கம் வந்து இவ்வளோ தான் எனக்கு ஸ்பேஸு கிச்சனோட ஸ்பேஸே. ஸோ 2 பக்கமும் தான் நான் இப்படி வச்சு மேனேஜ் பண்ணிக்குவேன். ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும் வந்து தொடச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டில்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கனால எனக்கு வந்து ஸ்டோரேஜ் இதுக்கு வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது இடம். இல்லைன்னா பெரிய பெரிய பாட்டில்லாம் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து இடமே பத்தாது.
அதனாலேயே நான் வந்து குட்டி குட்டி பாட்டிலாக செட்டாக வாங்கி வச்சுக்கிட்டேன். 4 செட்டு 6 செட்டு அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டேன். அதிலே வந்து ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு மொத்தமாக இந்த ஸ்டாண்ட்லேயே வந்து எனக்கு பற்றிருச்சு இந்த மாதிரி வைக்கிறதுக்கு. இப்போது கிச்சனில் வந்து இந்த கீழே உள்ள ரேக் வந்து எல்லாமே நல்லா துடைச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்திரம் கழுவணும். பாத்திரமும் வந்து கழுவி முடிச்சிட்டோம்னா ஒரு பெரிய வேலை வந்து முடிஞ்சிடும். பாத்திரம் எல்லாம் வந்து கழுவியாச்சு. இதில் ஒன்று மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. இந்த களி பண்ணின அந்த பாத்திரம் மட்டும் உள்ளே அந்த களியெல்லாம் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கிறதுனால வரமாட்டேங்குது. அதை வந்து காலையில் கழுவிக்கலான்னு வச்சுட்டேன் அப்படியே. இப்போ வந்து கையோடு இந்த சிங்க்கு கிட்டே இருக்கிற பொருட்கள் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு சிங்க்கையும் வந்து சுற்றி க்ளீன் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த சிங்க்கு சுற்றி உள்ள டைல்ஸு அதெல்லாமே வந்து லைட்டாக அப்படியே வாஷ் பண்ணி விட்டுக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த ஈர துணி வச்சு அதெல்லாமே வந்து தொடச்சி விட்டுக்குவேன். ஸோ ஈர துணி வச்சு தொடச்சிட்டோன்னா அது கொஞ்சம் வந்து காஞ்சிரும். அதே மாதிரி இந்த சிங்க்கை சுற்றியும் வந்து துணி வச்சே நான் வந்து தொடச்சிடுவேன். அப்புறம் சிங்க்குக்குள்ளே மட்டும் அந்த தண்ணியில் வந்து அப்படியே கழுவி விட்டுக்குவேன். இப்போ வந்து இந்த ஸ்விட்ச் பாக்ஸ் இருக்குல்ல, அதை வந்து மேலே லைட்டாக அந்த ஈர துணி வச்சு தொடச்சிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த ஸ்விட்ச் பாக்ஸ் கிட்ட துடைக்கும் போது மட்டும் கொஞ்சம் பயமாக இருக்கும், எங்கே எடுத்ததும் அடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் லைட்டாக அப்படியே மேலே அந்த ஸ்விட்ச் இதுங்க கிட்ட மட்டும் சுற்றி தொடச்சிக்கிறேன். ஸ்விட்சில் வந்து அவ்வளோவா நான் கை வைக்க மாட்டேன், கொஞ்சம் பயமாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து கிச்சன் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ பார்த்தோன்னா சூப்பராக இருக்குது. இப்படி இருக்குல்ல, இது வந்து காலையில் நம்ம வந்து பார்க்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வேலை பார்க்குறதுக்கும் வந்து கொஞ்சம் மைண்ட் நல்லா இருக்கும். காலையில் வரும்போது ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சமைக்க ஆரம்பிக்கணும். இப்போ இந்த வேலை முடிஞ்சிருச்சா, இதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் நேரம் மாடியில் வந்து நிற்பேன். அது வந்து என்னோடய டைம் பொறுத்தது. எப்படின்னா, இப்போ வந்து கொஞ்சம் நேரம் டைம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட வந்து மேலே நடப்பேன். டைம் அவ்வளவா இல்லை அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரம் வந்து மாடியில் கொஞ்சம் நேரம் நடந்துட்டு போவேன். ஏன்னா இப்போல்லாம் வந்து கொஞ்சம் டைஜஸ்ட் ப்ராப்ளம் இருக்குது, சீக்கிரமே ஜீரணம் ஆக மாட்டாதுங்க. அதனால கொஞ்சம் நேரம் இப்படி நடந்துருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து கீழே போயிட்டு கொஞ்சம் நேரம் வந்து புக்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தூங்குவேன். இன்றைக்கி வந்து நிலாவே இல்லை, கருங்கும்முன்னு இருக்குது. எப்போதும் வந்து நிலா இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இன்றைக்கி வந்து அவ்வளோவா நிலா இல்லை. ஆனால் கிளைமேட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு, மழை வர்ற மாதிரி. ஸோ இப்போ கீழே வந்தாச்சு. பொன்னியின் செல்வன் புக்கு தான் வந்து இப்போ நான் படிச்சுட்ருக்கேன். ஸோ பொன்னியின் செல்வன் படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்ட்டு படிக்கிறதுக்கு ஆரம்பித்தேன். இப்போ வந்து 3வது பார்ட் வந்திருக்கு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படித்து இப்போ 3வது பார்ட்டில் வந்து பாதி வந்து வந்துருச்சு. இந்த இவ்வளோக்கு மடித்து வச்சுருக்கேன்ல, இங்கேருந்து இனிமேல் நான் வந்து படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு படிப்பேன். இவ்வளோதான்னு டார்கெட் பண்ணி படிக்க மாட்டேன், முடிஞ்ச அளவுக்கு படிப்பேன். தூக்கம் வரும்போது போய் தூங்கிடுவேன். ஆனால் இந்த பொன்னியின் செல்வன் மட்டும் இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கணும்னே தோணிக்கிட்டே இருக்கும். அடுத்து என்ன ஆகுதுன்னு தெரியணும், அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கணும், படிக்கணும் அப்படின்னு தோணும். ஆனால் ரொம்ப நேரம் படிக்க முடியாது, தூக்கம் வந்துடும். நானும் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிடுவேன், அப்புறம் தூக்கம் வந்துடும். அதோடு வந்து வச்சுட்டு தூங்கிடுவேன். ஸோ இன்றைக்கும் அப்படி தான் பொன்னியின் செல்வன் புக்கு கொஞ்சம் படிச்சுட்டு அதோடு வந்து தூங்க போயிட்டேன். அவ்வளோதான். இதோட வந்து இந்த விலாக் முடியுது. இதுதான் வந்து மோஸ்ட்லி என்னோடய வந்து ஈவினிங் ரூட்டீனாக இருக்கும்.
இதோட இந்த vlog முடியுது. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு வரும். நான் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.